ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா ஏலகிரி மலை அடிவாரத்தில் இருக்கிற பியூட்டிஃபுல்லான திருப்பத்தூர் டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. இந்த வீடியோல நாம திருப்பத்தூர்ல இருந்து ஜலகம்பாறை வரைக்கும் போக போற பஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இங்கிருந்து 6ஆம் நம்பர் டவுன் பஸ் கிடைக்குமா? ஸோ நாளைக்கு வந்து நம்ம ஏலகிரி ஹில்ஸ் போறோம். இன்னைக்கு ஈவினிங் வந்து நமக்கு டைம் இருக்கு, அதனால ஜலகம்பாறை ஃபால்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சடன் பிளான் பண்ணியாச்சு. ஸோ நம்ம திருப்பத்தூர்ல இருந்து ஜலகம்பாறை போற டிஎன்எஸ்டிசி பஸ் டிராவல் தான் பார்க்க போறோம். கவர்மெண்ட் பஸ்ஸா பிரைவேட் பஸ்ஸான்னு தெரியல, பட் வாட் எவர். ஸோ ஜலகம்பாறை நோக்கிய பயணத்துக்குள்ள போலாம். வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க, நம்ம திருப்பத்தூர்ல இருந்து ஜலகம்பாறை நோக்கிய பயணத்துக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருப்பத்தூர் டவுன் பஸ் ஸ்டாண்ட் பாருங்க மக்களே. திருப்பத்தூர் நகராட்சி பேருந்து நிலையம் செம்ம பிஸியா இருக்குங்க. நாம ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் அப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கோமா, விழா கோலம் பூண்டிருக்குங்க எல்லா நகரங்களுமே. தருமபுரியில இருந்து வத்தல் மலை போயிட்டு வந்தோம். ஸோ வத்தல் மலை வீடியோஸ் எல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க. இன்னைக்கு வந்து நாம திருப்பத்தூர்ல இருந்து ஜலகம்பாறை போறோம். நாளைக்கு திருப்பத்தூர்ல இருந்து ஏலகிரி ஹில்ஸ் போறோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஜலகம்பாறை பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை, தருமபுரி இங்கெல்லாம் பஸ் நிறைய இருக்கு. ஹோசூருக்கு, வேலூருக்கு, ஆலங்காயத்துக்கு இங்கெல்லாம் பஸ் கனெக்டிவிட்டி சூப்பரா இருக்குங்க. ஜலகம்பாறைக்கு மட்டும் டைமிங்ஸ்க்கு தான் பஸ் இருக்கா. ஏலகிரிக்கு கூட நிறைய பஸ்ஸஸ் இருக்கு, பட் ஆனா ஜலகம்பாறைக்கு டைமிங்ஸ்க்கு தான் பஸ் இருக்கு. வெயிட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ் இருக்குங்க நமக்கு ஜலகம்பாறை பஸ் வர்றதுக்கு. நம்பர் 20 தான் போகுமா ஜலகம்பாறைக்கு. நம்ம 5 மணிக்குள்ள அங்கே ரீச் ஆகிட்டு உள்ள என்ட்ரு ஆகி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கரெக்டாக லாஸ்ட் பஸ்ல திரும்பி வரக்கு தான் கரெக்டாக டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. ஜலகம்பாறை பஸ் வந்துருச்சுங்க. மக்களே, நம்ம திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க டுவர்ட்ஸ் ஜலகம்பாறை. ஸோ நாம கிளம்புறது வந்து 4:15 பஸ் ஆக்சுவலா, பட் இன்னைக்கு 4:30 மணிக்கு தான் வந்து 4:45 தான் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ½ அன் அவர் லேட்டா நாம கிளம்புறோம். ஆக்சுவலா அங்க வந்து 6 மணி வரைக்கும் தான் என்ட்ரி வேற அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. டைமுக்கு போயிருவோம் தான் நினைக்கிறேன். மேக்சிமம் 1 hour 5:30க்கு போனா கூட நம்ம உள்ள என்ட்ரி ஆயிடலாம். போயிட்டு நம்ம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சூப்பரா விர்ச்சுவலா vlogs எல்லாம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். பார்க்கலாம் எத்தனை மணிக்கு ரீச் ஆகுறோன்னு. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் அன்னைக்கு டிராவல் பண்றோங்க. அதனால பஸ்ல சரியான கூட்டங்க. ஜலகம்பாறைக்கு வர்றதை விட ஜலகம்பாறை போற வழியில இருக்கிற கிராமத்துக்கு வர்ற மக்களோட கூட்டம் தாங்க அதிகமா இருக்கு. ஆப்வியஸ்லி திருவிழா அன்னைக்கு எல்லாரும் வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு அங்க இங்கன்னு போயிட்டு இருப்பாங்கல்ல, அதனால எல்லா பக்கமுமே ரஷ் தான். நம்ம தர்மபுரியில இருந்து திருப்பத்தூர் வரும்போதும் பஸ் ஃபுல்லா வந்துச்சு. டவுனும் சும்மா அப்படியே விழா கோலம் பூண்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கிருந்து நாம ஜலகம்பாறை போற பஸ்ஸும் அதே மாதிரிதான் ஃபுல் ரஷ்ஷா இருக்கு. எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே ஷாப்பிங் மேல டிஸ்கவுண்ட் சேல்ஸும் நம்ம பொங்கல் பண்டிகையோட வைப்ஸ் வேற லெவல்ல இருக்கு. ஸோ இங்கிருந்து வந்து கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர்ஸ்ங்க. நம்ம ஆல்ரெடி வந்து டவுனுக்குள்ள இருந்து ஜலகம்பாறை போற ரூட்ல திரும்பியாச்சு. நம்ம டிக்கெட்டும் எடுத்தாச்சுங்க. கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர்ஸ்க்கு 12 ரூபா டிக்கெட் பிரைஸ் டவுன் பஸ்ல திருப்பத்தூர்ல இருந்து ஜலகம்பாறை போறதுக்கு. ஃபுல்லா இருக்கு பாருங்க, மக்கள் எல்லாம் ஸ்டாண்டிங்ல தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா நம்ம 5:30க்கு ரீச் ஆனோம்னா அட்லீஸ்ட் வந்து நம்ம ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மேக்சிமம் வந்து உள்ள அலோவ் பண்றது தான் வந்து 6 மணியோட நிறுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள 6 மணிக்கு போறவங்க அட்லீஸ்ட் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தா டே லைட் டைமிங் ஓரளவுக்கு இருக்கிற வரைக்கும். ரொம்ப இருட்டாயிருச்சுன்னா ஆப்வியஸ்லி வந்து கிளப்பி விட்டுருவாங்க டூரிஸ்ட் எல்லாம். ஸோ ஆல்ரெடி நாம கிராம பகுதிகளுக்குள்ள வந்தாச்சுங்க. ஏலகிரி மலைகள் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா தெரியுது பாருங்க மக்களே, வேற லெவலுங்க. நான் பார்த்த மாதிரியே தாங்க இருக்கு vlogsல எல்லாம். செம்ம பியூட்டிஃபுல்லா அப்படியே மலை அடிவாரத்துல இருக்கிற கிராமங்கள் பார்க்கிற இடத்துல எல்லாம் வந்து தென்னந்தோப்புகள், அப்படியே கிராமத்து வைப்ல நம்ம பொங்கல் சமயத்துல டிராவல் பண்றதே வந்து வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ கரெக்டா வந்து இந்த மலை அடிவாரத்துல இருக்கிற
ஒரு ஊருல தான் வந்து இந்த நம்ம ஜலகம்பாறை ஃபால்ஸ் இருக்குங்க. ஏலகிரி மலை மேல இருக்கிற பள்ளத்தாக்குல இருந்து ஆட்டாறு அப்படிங்கிற ஒரு ஆறு ஓடிதான் வந்து இங்க ஃபால்ஸா விழுது. நம்ம ஜனவரி மாசம் வரைக்கும் தான், செப்டம்பர்ல இருந்து ஜனவரி மாசம் வரைக்கும் தான் வந்து நல்லா தண்ணி வருமா. அதுக்கப்புறம் வந்து சுனை மாதிரி தான் ஊத்துன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ போனா லைக் பிட்வீன் செப்டம்பர் அண்ட் ஜனவரி போனா நல்லா குளிக்கிற மாதிரி தண்ணி ஃபோர்ஸா வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம கரெக்டா ஜனவரி மாசம் தைப்பொங்கல் அன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் இன்கேஸ் ஜலகம்பாறை எல்லாம் வரணும்னா செப்டம்பர் டு ஜனவரி மாசத்துல வாங்க. வேற லெவல்ல இருக்கும். இங்க பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லான கிராமங்கள், தோட்டங்களுக்குள்ள வீடுன்னு அப்போ அப்படியே பிக்சர் பெர்ஃபெக்டா இருக்குங்க. மூவிஸ்ல எல்லாம் காட்டுற கிராமங்கள் மாதிரியே இருக்குங்க. தென்னந்தோப்புகள், வாழை தோப்புகள், தூரத்துல தெரியிற மலைகள், மலைகளுக்கு அடியில ஒரு குட்டி கிராமம், அங்கங்க வீடுகள்னு அப்படியே பிக்சர் பெர்ஃபெக்டா இருக்கு. சோ மக்களே, ஜலகம்பாறை போற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வேற லெவல்ல இருக்க போகுது. போனதுக்கு அப்புறம் நான் ஜலகம்பாறை ஃபால்ஸா ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்காக. ஓகேவா? மக்களே, நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்து கிராம பகுதிகள் எல்லாம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? நம்ம ஏலகிரி மலை அடிவாரத்துல சும்மா பிக்சர் பெர்ஃபெக்டா. அதுவும் தை மாசத்துல சும்மா மாடுகள் எல்லாம் கழுவிட்டு பொங்கல் வைக்கிறதோ, மக்கள் பூஜை பண்றதோ, வீட்டை எல்லாம் அலங்காரம் பண்ணி கோலம் போட்டுன்னு அப்படியே நம்ம கிராமங்கள் எல்லாம் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. வேற லெவல்ல வைப் ஆகிட்டு இருக்கு. நம்ம பெர்ஃபெக்டான டைம்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஏலகிரிக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி சூப்பரா வைப் பண்ணிட்டு போனாவே வந்து நமக்கு இளையராஜா நமக்குள்ள பூந்துருவாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ சூப்பரான ஒரு பாட்டோட வைப் பண்ணிட்டே போவோமா? இது உங்களுக்காக. பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தங்குறை ஏது நீ நந்தவனத்தேரு. பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தங்குறை ஏது நீ நந்தவனத்தேரு. அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி, கிளியே கண்ணுரங்கு தூரி தூரி ஹோய். பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தங்குறை ஏது நீ நந்தவனத்தேரு. காத்தோடு மலராட காக்குழலாட, காதோரம் லோலாக்கு சங்கதி பாட. காத்தோடு மலராட காக்குழலாட, காதோரம் லோலாக்கு சங்கதி பாட. மஞ்சளோ தேகோ கொஞ்ச வருமேகோ, அஞ்சுகோ தூங்க கொண்டு வருராகோ. நிலவ வானிலவ நாம் புடிச்சு வார, குயில பூங்குயில பாட்டெடுத்து தாரே ஹோய். பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு,
குத்தங்குறை ஏது நீ நந்தவனத்தேரு. அழகே பொன்னு மணி சிரிச்சா வெள்ளி மணி, கிளியே கண்ணுரங்கு தூரி தூரி. ஹொய் பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தங்குறை ஏது நீ நந்தவனத்தேரு. பூனாத்து முகம் பார்த்து வெண்ணிலா நாண, தாளாமல் தடம் பார்த்து வந்த வழி போக. பூனாத்து முகம் பார்த்து வெண்ணிலா நாண, தாளாமல் தடம் பார்த்து வந்த வழி போக. சித்திரத்து சோல முத்துமணி மாலை, மொத்தத்துல தார துக்கம் என்ன மானே. வண்ணவா வானவில்லில் நூல் எடுத்து வார, விண்ணில நூல் பிடிச்சு சேல தச்சு தாரு. ஹொய் பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தங்குறை ஏது நீ நந்தவனத்தேரு. அழகே பொன்னு மணி சிரிச்சா வெள்ளி மணி, கிளியே கண்ணுரங்கு தூரி தூரி. ஹொய் பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தங்குறை ஏது நீ நந்தவனத்தேரு. மக்களே எப்படி இருந்துச்சுங்க? செம்ம பியூட்டிஃபுல்லான டிராவல்க்கு கரெக்டான சாங்கல்ல நம்ம இளையராஜா அவர்களோட மியூசிக்ல கிழக்கு வாசல் அப்படிங்கிற படத்துல வந்த சாங்ஸுங்க. இதெல்லாம் 90s 80s கிட்ஸ்க்கெல்லாம் வந்து செம்ம வைபான சாங்கு மெலடியில. ஸோ நம்ம பாட்டு கேட்டுட்டே வந்து ஜலகம்பாறை ரீச் ஆயாச்சு மக்களே. கடைசி சின்ன ஸ்ட்ரெச் பாத்தீங்களா, அப்படியே நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. பஸ் ஸ்டாண்டே ஃபாரஸ்ட்டுக்குள்ள தாங்க இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக 1 hour ஆச்சுங்க. 4:30 கிளம்பி 5:30 வந்தாச்சு ஜலகம்பாறைக்கு. 20 நம்பர் பஸ்ஸு வந்தோடனே ஃபுல்லாகிருச்சு. எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? ஸோ இதுக்குள்ளே நாம் ஒரு 300 meters நடக்கணும். உள்ள ஒரு கோவிலும் ஃபால்ஸும் இருக்குங்க. ஓப்பன் ஆயிருக்கா என்னன்னு தெரியல. ஸோ எவ்வளோ தூரம் விடுறாங்களோ அவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு திரும்பி மறுபடியும் இதே பஸ் 7 மணிக்கு வருமா, அதில் கிளம்பிட வேண்டியதுதான். நம்ம திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மாதிரி மலையடிவாரத்துல நிறைய ஹிடன் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குங்க. என்ன நமக்கு ஓன் வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா சூப்பரா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம கவர்மெண்ட் பஸ்ல வரணும்னா டைமிங்க்கு பார்த்து கரெக்டா வந்துக்கணும். ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு போட்டிருக்காங்க. வாங்க போவோம். ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜலகம்பாறை வாட்டர் ஃபால்ஸுங்க. டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸும் நிறைய வந்திருக்குங்க, பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜலகம்பாறை வந்து சூழல் சுற்றுலாத்தலம்ங்க. எக்கோ டூரிசம் ஸ்பாட். இங்கே பாருங்க, எக்கோ ஃப்ரெண்ட்லி பார்க் வெல்கம்ஸ் யூன்னு போட்டிருக்காங்க. திருப்பூர் வனச்சரகத்துக்கு சேர்ந்தது. இன்னுமே டூரிஸ்ட் வேன்ஸ் எல்லாம் வருதுங்க. பார்க்கிங்க்கு சார்ஜஸ் இருக்கு, காருக்கு பைக்குக்கெல்லாம். இங்கே செக் போஸ்ட் இருக்கு என்ட்ரன்ஸ்லேயே. ஃபுல்லாக வந்தோடனேவே வந்து இங்கே நுழைவு கட்டணம் வாங்கிறதுக்கான ஒரு இது இருக்கும், அங்கே வாங்கிக்கோங்க. ஜலகம்பாறை சூழல் சுற்றுலா. 2 வீலருக்கு 20, ஆட்டோக்கு 30, 4 வீலருக்கு 50, கனரக வாகனம்னா 100. கடையினால்னா என்னன்னு தெரியலீங்க. சில டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. மக்களே நம்ம ஜலகம்பாறை செல்ஃபி பாயிண்ட் இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து ட்ரைபல் ஹட்டுன்னு சொல்லி ஒன்று குட்டியா மூங்கில் தடிகளால் பின்னி வச்சிருக்காங்க. நம்ம சீக்கிரம் உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடலாங்க. 1 hour தான் நமக்கு டைம் இருக்கு. 1.5 hours இருக்கு. பட் ஸ்டில் நாம ஒரு 1/2 hour ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு வச்சுக்க வேண்டியதுதான். நான் கூட 5:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். 6:37 வரைக்கும் இருக்கும் போல இருக்குங்க. மக்களே உள்ள வந்தோடனேவே ஒரு கோவில் இருக்குங்க. இது வந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. அத்துமீறினால், தீ மூட்டினால், பிளாஸ்டிக் மதுலாம் இருந்துச்சுன்னா பனிஷபிள் ஆக்டா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ரிசர்வ் ஃபாரஸ்ட்னா இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ உள்ள வந்தோடனேவே வந்து 4 வீலருக்கெல்லாம் வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குங்க. பரவாயில்லைங்க, இங்கே வரைக்குமே வந்து
தார் ரோடு போட்டு வச்சிருக்காங்க. இங்கிருந்து பார்த்தாவே ஃபால்ஸ் தெரியுது மக்களே. மேல பாருங்க. வாவ், வெரி நைஸ். தண்ணி வருது. நான் கூட ஜனவரி மாசம் நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா பொங்கல் அன்னைக்கு தண்ணி வருமா என்னங்கன்னு சந்தேகத்திலேயே வந்தா தண்ணி வருதுங்க. பரவாயில்ல. கோவில் நட சாத்திட்டாங்க. நம்ம மேல போய் ஃபால்ஸ் பார்த்துட்டு வருவோம். சூப்பரா இருக்கு பாருங்க. நம்ம திருச்சிக்கு பக்கத்துல புளியஞ்சோலை போயிருந்தோம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான வைப்புங்க. 2 வீலர் பார்க்கிங் எல்லாம் இங்கேயே இருக்கு பாருங்க. ஃப்ரண்ட்லயே சேஃபா இருக்கு. செக்யூரிட்டி எல்லாம் இருக்காங்க. அதனால தைரியமா விட்டுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். மக்களே, உள்ள வந்தோடனே 2 வழி இருக்குங்க. ஒரு வழி வந்து உங்களுக்கு கோவிலுக்கு போற வழி. அங்க மேல இன்னொரு கோவில் இருக்கு. அங்க ஒரு கோவில் இருக்கு பாருங்க. கீழே அழகா ஒரு அருவிகள் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. நல்ல வைப்புங்க. ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் பாருங்க. ஒரு பெருமாள் கோவில் இருக்கு. இங்க இருக்கு பாருங்க. ஜலகம்பாறை மேல போற வழி. வாங்க வாங்க வாங்க, வேகமா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம். ஃபால்ஸ்குள்ள போறதுக்கு டிக்கெட்ஸ் இருக்குங்க. அனுமதி சீட்டு வாங்கிட்டு தான் உள்ள போகணும்னு போட்டிருக்காங்க. சீப்பு சோப்பு கண்ணாடி எல்லாம் கொண்டு போக கூடாதான். ஆப்வியஸ்லி வலிக்கு விடும்ல. அதனால அமைவிடம் நாகலூத்து காப்புக்காடு, நாகலூத்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க. இது கடல் மட்டத்திலிருந்து 480 மீட்டர் உயரத்தில் இருக்கு. 107 படிக்கட்டு. நீர்வரத்து காலம் செப்டம்பர் முதல் ஜனவரி. கரெக்டா நாம ஜனவரி மாசம் வந்திருக்குங்க. ஜனவரிக்கு அப்புறம் தண்ணி வராதா சம்மர் சீசன்ல. பாருங்க, அங்கங்க இந்த ஓடைகள் நீரூற்றுகள்லாம் வந்துட்டு இருக்கும். செம்ம பியூட்டிஃபுல்லா. அங்கங்க வந்து செல்ஃபி பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ மேலே உங்களுக்கு ஜலகம்பாறை ஃபால்ஸோட டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போவோம். மக்களே, டிக்கெட் கவுண்டர் மேலேயே இருக்காங்க. ஸோ இங்கே வந்து எக்கோ ஷாப் இருக்கு. கேன்டீன் அண்ட் எக்கோ ஷாப்பு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தேன், திணை, சாமை, குதிரைவாளி, மூங்கில் அரிசி எல்லாம் மலையில் விளையிற இதெல்லாம் இருக்கு. மூலிகை பொடி, மரபொம்மைகள் இதெல்லாம் வேணும்னா வாங்கிக்கலாம். எக்கோ ஷாப். வாங்க மேலே போவோம். 100 படிக்கட்டு ஏறணும். இங்க ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. இவர்கிட்ட டிக்கெட் வாங்கணுமா மேலே போகணுமான்னு தெரியல. மக்களே, ஒருத்தருக்கு 10 ரூபா தாங்க. கரெக்டாக க்ளோஸ் ஆகிற டைமில் வந்திருக்கோம். நாம டக்குன்னு போயிட்டு கீழே வந்துடுவோம். நல்ல வேலை அலோவ் பண்ணாங்க உள்ள. ஆக்சுவலாக 5:30க்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க போல். ஸோ நீங்கள் 5 o'clock முன்னாடி வந்துடுங்க, ஓகேவா? ஸோ சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் கீழே வர கரெக்டாக இருக்கும். படிக்கட்டு ஏறி இறங்கிறது தான் பிரச்சனை. அழகை ரசிக்கணும்னா இந்த ஒரு 100 படிக்கட்டு கூட ஏற முடியாதா என்ன? மக்களே, ஃபைனலி நாம ஜலகம்பாறை ஃபால்ஸ் வந்தாச்சுங்க. கரெக்டா ஃபால்ஸ் விழுற இடத்துல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே சூப்பரான ஒரு கோவில் இருக்கு. முருகன் கோவிலா, பட் ஆனா சிவன் கோவில் நல்லா பெருசா வச்சிருக்காங்க. சிவலிங்கம் இங்க பாருங்க. நம்ம ஜலகம்பாறை ஃபால்ஸ் நம்ம ஏலகிரி மலைகள் மேல இருந்து கொட்டுற அழகு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. சின்னதா இருந்தாலும் அப்படியே செம்ம அடர்த்தியான காடுகளுக்குள்ள நம்ம நீர்வீழ்ச்சியை பாக்குற அழகே தனிதான். மக்கள் குளிக்கிற அளவுக்கு நல்லாவே தண்ணி விழுந்துட்டு இருக்கு. இங்க பாருங்களா, 2 அருவி இருக்குங்க. ஒரு பெரிய அருவி இருக்கு, அந்த பக்கம் ஒரு குட்டி அருவி விழுந்துட்டு இருக்கு பாருங்க. சோ மக்கள் குளிக்கிறதுக்கெல்லாம் ப்ராப்பரா வந்து இந்த தடுப்புகள் எல்லாம் போட்டிருக்காங்க. சோ மேபி வந்து நம்ம வடகிழக்கு பருவமழை பெய்யும் தெரியுமா, நம்ம செப்டம்பர் அக்டோபர் மாசங்கள்ல எல்லாம். சோ அந்த சமயத்துல வந்து ஆப்வியஸ்லி தண்ணி நிறைய வரும். அந்த சமயத்துல வந்தீங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பா குளிங்க. சோ டிசம்பர் ஜனவரில எல்லாம் வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி குளிக்கிற அளவுக்கு தண்ணி வருது. ஓகேவா, வாங்க ரசிக்கலாம்.
மக்களே, ஜலகம்பாறை ஃபால்ஸ் எப்படி இருக்குங்க? கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு ஏத்த மாதிரி ஒரு குட்டியா கியூட்டான வாட்டர் ஃபால்ஸுங்க. ஸோ ஜனவரி மாசம் வரைக்கும் தான் தண்ணி வரும், ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க கிட்டத்தட்ட மழை வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 6 மாசத்துக்கு தண்ணி வராது, ஓகேவா? இடையில போது மழை பெஞ்சா ஆப்வியஸ்லி வரும். பட் நார்மல் டூரிஸ்ட் சீசன்னு பார்த்தா ஜனவரி வரைக்கும் தான். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க, குட்டியா கியூட்டா. அப்படியே வந்துட்டு ஜலகம்பாறை சிவனையும் வழிபட்டு போலாம். நீங்க மேல ஒரு சிவன் கோவில் இருக்கு, கீழே பெருமாள் கோவில் இருக்கு. பிக்சர் பெர்ஃபெக்டா இருக்குல்ல? திருப்பத்தூர் கியூட் ஜலகம்பாறை வாட்டர் ஃபால்ஸ். நாளைக்கு ஏலகிரி மலையெல்லாம் போறோம், அந்த அளவுக்கு மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ திருப்பத்தூர் பக்கத்துல இந்த மாதிரி குட்டி குட்டியா நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குங்க. இந்த மலை அடிவாரத்திலேயே எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்கோ டூரிசம் ஸ்பாட் பாருங்க. சூப்பரா ஒரு சிவலிங்கம் பண்ணியிருக்காங்க. ஓம் நம சிவாய. டெம்பிள் எல்லாம் 6 மணி போல க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபால்ஸும் வந்து 6 மணிக்கு மேல உள்ள விட மாட்டாங்க. நம்ம கரெக்டா 5:30 மணிக்கு உள்ள என்டர் ஆயிட்டோம். 6:30க்கெல்லாம் நம்ம வெளியே போயிடணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அங்கே சேஞ்சிங் ரூம்ஸ் இருக்குங்க. லேடிஸ்க்கான சேஞ்சிங் ரூம் எல்லாம் இருக்கு. பசங்க வெளியவே மாற்றிக்கிறாங்க, பட் லேடிஸ்க்கு வந்து ப்ரைவசி இருக்கு. ஸோ குளிச்சுட்டு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் வந்து வசதிகள் பண்ணியிருக்காங்க. அப்படியே இங்கே இறங்கி மேலே ஏறிட்டு சூப்பராக கட்டி வச்சிருக்காங்க ஒரு பிளாட்ஃபார்ம். கொஞ்சம் வழுக்கலாக தான் இருக்கும், பட் ஆனால் கம்பி வெளியெல்லாம் போட்டிருக்காங்க, அதனால பாதுகாப்பாகவே குளிக்கலாம். பெரியவங்க எல்லாரும் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ இது கொஞ்சம் பெருசா இருக்கு. இந்த பக்கம் ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி விழுது. அந்த பக்கம் யாரும் போக முடியாது, ஆப்வியஸ்லி வழி இல்லை. குளிக்கிறதுக்கு இங்கே தான் ஃபெசிலிட்டி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மக்களே, ஃபால்ஸ்ல குளிக்கிற மாதிரி எல்லாம் இருந்தா சேஞ்ச் ஓவர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருங்க. ட்ரெஸ்ஸு, இன்னர்ஸு இதெல்லாம் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஜாலியாக குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பலாம். நீங்கள் குட்டீஸு, லேடிஸு, பெரியவங்க எல்லாருமே குளிக்கிறதுக்கு ஈஸியாக தாங்க இருக்குது. ரொம்பலாம் வந்து ரிஸ்காலாம் இல்லை, கொஞ்சம் வழுக்கல் மாதிரி இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு இந்த ரெயிலிங்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது, அதனால தைரியமாக குளிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த தண்ணியை ரொம்ப ஃபோர்ஸாலாம் வரல. மேபி வடகிழக்கு பருவமழை பெய்கிற சீசனில் கொஞ்சம் அதிகமாக தண்ணி வரும்னு நினைக்கிறேன். பட் ஜனவரியிலலாம் வந்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி தான் இருக்குது, ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தான் இருக்குது. மக்கள் கீழேயும் ஆடிட்டு இருக்காங்க பாருங்க. ஆனால் செம்ம சில்லுன்னு இருக்குங்க, மலையிலிருந்து வர தண்ணினால நல்ல சில்லுன்னு இருக்கு. ஈவினிங் டைம்லலாம் வந்தால் செம்ம சில்லுன்னு இருக்கு. ஸோ நீங்கள் காலையிலேயே வந்துருங்க. காலையிலேயே வந்துட்டிங்கன்னா ஒரு மதியம் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு சூப்பரான எக்கோ டூரிசம் ஸ்பாட் ஜலகம்பாறை.
மக்களே, நம்ம ஜலகம்பாறை வாட்டர் ஃபால்ஸ்ல சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சுங்க. இயற்கை சூழல்ல வந்தாவே வந்து நமக்கு திரும்பி போறதுக்கு மனசுதான் வராது. பட் என்ன செய்யறது, எவ்ரி குட் டைம் ஹேஸ் டு கம் டு an end இல்ல. ஸோ அழகை ரசிச்சுட்டு இங்கேயும் உட்காந்துக்க முடியாதா? கண்டிப்பா முடியாது. ஸோ நல்லா ரசிச்சுட்டு ஆட்டம் போட்டு கிளம்பிட வேண்டியதுதான். செம்ம சில்லுன்னு இருக்குங்க. ஜனவரி மாசம் குளிர் வேறையா, சூப்பரா இருக்கு. ஸோ நீங்க பெர்ஃபெக்டா வருதுன்னா நவம்பர் டிசம்பர் வந்துருதுங்க. வடகிழக்கு பருவமழை அப்பப்ப பேஞ்சிட்டு தண்ணி இதை விட நிறையவே வரும். ஜனவரி மாசம் ஆல்மோஸ்ட் தண்ணி நிக்கிற டைம். பட் we become lucky. எவ்வளவு தண்ணி வருது பாருங்க, அழகா மக்கள் குளிக்கிறதுக்கு. சரிங்க, போலாமா? ஏன்னா இப்ப போனாதான் வந்து நம்ம கரெக்டா பஸ் பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். கொஞ்ச தூரம் நடக்கணும், ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். நம்ம பின்னாடி சிவன் கோவில் பாருங்க, இன்னும் ஓப்பன் ஆயிருக்கு. 6:15 ஆகுது, இன்னும் கோவில் நட சாத்தல, ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அழகா குளிச்சுட்டு ஜென்ஸ்னா அங்கேயே நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லேடிஸ்க்கு இங்க தனியா ட்ரெஸ் சேஞ்ச் ரூம் கட்டி வச்சிருக்காங்க. ஸோ ட்ரெஸ் சேஞ்ச்க்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. கீழே வந்து உங்களுக்கு குட்டி குட்டி பார்க்ஸ் இருக்கு. ஸோ மக்களே, ஒரு 100 படிக்கட்டு தாங்க, ஒரு 10 மினிட்ஸ்ல ஏறிடலாம். அழகா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. தின்பண்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தா கொஞ்சம் ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம குரங்கு நண்பர்கள், பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் இருக்காங்க, அதனால பாதுகாப்பா இருக்கணும். ஒரே சாட்டிஸ்பாக்சனுங்க. ஏன்னா நம்ம தருமபுரியில வத்தல் மலையெல்லாம் போயிட்டு இங்க வர்றதுக்கே 3 மணி ஆச்சுங்க. கரெக்டா 3 மணி பஸ் கிளம்பிடுச்சு. ஐயோ, என்னடா செய்யறது? அடுத்து 4:30 மணி பஸ்ஸுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மூடிடுவாங்களே என்னன்னே நினைச்சேன். பட் கரெக்டா ஆன் டைம் நம்ம வந்து நல்ல ஒரு ஈவினிங் டைம், சன்செட் ஆகிற டைம்ல ஜலகம்பாறையை இன்னைக்கு ரசிக்கணும்னு இருந்திருக்கு. ஏன்னா நாளைக்கு நாம ஏலகிரி ஹில்ஸ் போறோமா. ஆக்சுவல் டிராவல் ஸ்கெட்யூல்ல நான் ஜலகம்பாறை போடவே இல்லை. பட் பக்கத்துல தான் இருக்கு, ஒரு 1/2 hour to 1 hour டிராவல்லே இங்க வந்துடலாம்னு சொன்னாங்க பஸ்ல. ஸோ சூப்பரா நாம வந்து என்ஜாய் பண்ணியாச்சு. அதுவும் தண்ணி விழுற சமயத்துல ஒரு நிமிஷம் அமைதியா இருந்து பாருங்களா, அப்படியே அந்த அருவி ஓடுற சவுண்டு அவ்வளவு இதமா இருக்கு கேட்கறதுக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு எக்கோ டூரிசம் ஸ்பாட்டுங்க. வாவ், வேற லெவல் மேன். ஸோ நான் திரும்பி போற ஜேர்னியும் காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ ஆக்சுவலா வந்து டே டைம்ல வந்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்தோம் தெரியுமா அந்த பஸ் வரைக்கும் இங்கே ஜலகம்பாறை வாட்டர் ஃபால்ஸ் வரைக்குமே வரும். அடுத்து 7 மணி பஸ்ஸுக்கு இங்கிருந்து ஒரு 300 to 400, ஆல்மோஸ்ட் 1/2 கிலோமீட்டர் வந்து நம்ம நடக்கணும். ஏன்னா நைட் பஸ்ஸஸ் 7 மணிலேருந்து 2 பஸ் வரும் போல. 7 மணிக்கு ஒரு பஸ்ஸு, 8:30 மணிக்கு ஒரு பஸ்ஸு. அது ரெண்டும் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற கிராமத்திலேயே திருப்பிட்டு போயிடுவாங்களாம். அதனால நாம இப்போ அது வரைக்கும் நடக்கணும். அதனால தான் சீக்கிரம் கிளம்பியாச்சு. ஒரு 1/2 hour to 45 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுங்க. நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு திரும்பி வந்துட வேண்டியதுதான். மக்களே, கீழே வந்தாச்சுங்க. ஸோ நீர்வீழ்ச்சி நுழைவு கட்டணம் ஒரு நபருக்கு 10 ரூபா தாங்க. ஸோ நம்ம பியூட்டிஃபுல்லான ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியை என்ஜாய் பண்ணிட்டு கீழே வந்து இங்கே பாருங்க, செல்ஃபி பாயிண்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. யானைகள் இருக்கான்னு தெரியல இந்த மலைப்பகுதிகளில், பட் யானை செலாம் வச்சிருக்காங்க. ஸோ அங்கே நீங்க ஃபேமிலி செல்ஃபி பாயிண்ட் எல்லாம் எடுக்கிறாங்க பாருங்க. அழகா போட்டோ கிளிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இங்கேயும் குட்டி குட்டி ஹட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அழகா நீங்க வந்து போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு போலாம். எக்கோ ஷாப்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க போலயே. ஆமாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல ஓப்பன் ஆயிருக்கு.
டீ காஃபி எல்லாம் கிடைக்கும் இங்கே. டீ காஃபி, ஃப்ரெஷ் ஜூஸஸ், மில்க் ஷேக்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்களாம். நம்ம போகும்போதே காமிச்சோம்ல, ஸோ நீங்கள் திரும்பி போகும்போது வேணும்னா இதெல்லாம் வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்தாச்சுங்க. நாம மேலே சிவலிங்கம் பார்த்தோம்ல, ஸோ அங்கே சிவலிங்கம் பார்க்க போகிறதுக்கு நீங்கள் மேலே இங்கே போகணும். ஓகேவா? கீழே ஒரு குட்டி விநாயகர் கோவில் இருக்குது. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. இங்கே பாருங்களா, ஈவினிங் டைம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு மலை அடிவாரத்தில். ஸோ ஓடையிலிருந்து வர தண்ணி இது வழியாக ஓடிடுது. கீழே ஏதாவது குளம் இருக்கும்னு நினைக்கிறேன். சூழல் சுற்றுலா பூங்கா ஜலகம்பாறை. நல்லா பண்ணியிருக்காங்க ஃபெசிலிட்டிஸ், பரவாயில்ல. ஸோ சீசனல் வாட்டர் ஃபால்ஸுங்கிறதுனால நீங்கள் கரெக்டாக டைமிங்ஸ் பார்த்துட்டு வந்துக்கணும். அது ஒன்று தான். நல்லா மழை பெய்யும் போது இங்கெல்லாம் கூட அருவிகள் வரும் போல் இருக்குங்க. ஸோ இப்போ தண்ணி கம்மியாக வர்றதுனால அங்கங்கே குட்டி குட்டி ஓடைகள், நீரூற்றுகள், அருவிகளாக ஓடிட்டுருக்கு. சரி, போகலாமா மக்களே? லெட்ஸ் சே குட் பை டு ஜலகம்பாறை வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் எக்கோ டூரிசம் பார்க்குங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல மலை அடிவாரத்தில். நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவில், பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவில் மாதிரியே இருக்குங்க. அது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல, இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல. நிறைய இந்த மாதிரி ஹிடன் ஸ்பாட்ஸ் இருக்குங்க தமிழ்நாட்டுக்குள்ள. நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், அவ்வளவுதான். ஸோ நம்மளோட மெயின் மோட்டிவே நம்ம எப்பா கணேஷா சேனல்ல இந்த மாதிரி ஹிடன் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து டவுன் பஸ்ஸஸ்லயே எப்படி நீங்க பட்ஜெட்ல வந்துட்டு போயிடலாம். 22 ரூபா தான் டிக்கெட் ப்ரைஸு. வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஸோ இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். இப்போ டைம் இருக்குது நிறையவே, இன்னொரு 1/2 hour இருக்குது. மெதுவாக ஒரு நடையை போட்டோன்னா 7 மணி பஸ்ஸில் கிளம்பிட்டு 8 மணிக்கெல்லாம் நம்ம திருப்பத்தூர் ரீச் ஆயிடலாம். போயிட்டு ஒரு ஸ்டேயை போட்டுட்டு நாளைக்கு ஏலகிரி. ஸோ ஏலகிரி விளாக்ஸும் பாருங்கள் மக்களே. அடுத்தடுத்து வர விளாக்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மக்களே, க்யூட்டாக இருக்கா நம்ம செல்ஃபி பாயிண்ட்டு? நம்ம ஜலகம்பாறை செல்ஃபி பாயிண்ட் நல்லா சூப்பராக. உள்ளுக்குள்ளே ஒரு பார்க் இருக்குங்க. நீங்கள் டே டைமில் வந்தால் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக இது சில்ட்ரன்ஸ் பார்க்கு. குட்டீஸ் விளையாடுறதுக்கு நிறைய உள்ளுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. சீசா, ஊஞ்சல் எல்லாம். சரி, ஓகே. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் டேஸ். இன்னைக்கு வத்தல் மலை பார்த்தாச்சு, இங்கே வந்து ஜலகம்பாறை பார்த்தாச்சு. இப்போ பேக் டு திருப்பத்தூர். ஃப்ரெண்ட்ஸ், செக் போஸ்ட் பக்கத்தில் வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து திருவண்ணாமலை வந்து 98 கிலோமீட்டருங்க. சாத்தனூர் டேம் வந்து 82 கிலோமீட்டர்ஸ். பக்கத்தில் இருக்கிற ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை ஜங்ஷனுங்க. 20 கிலோமீட்டர்ஸ் தான் ஜோலார்பேட்டை ஜங்ஷன்லேருந்து. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏலகிரி வரக்கு பிளான் பண்ணிங்கன்னா அடிவாரத்தில் இருக்கிற ஜலகம்பாறை ஃபால்ஸும் வந்துட்டு போங்க. ஓகேவா? பாய் பாய் ஜலகம்பாறை மக்களே. ஸோ நம்ம ஜலகம்பாறை ஃபால்ஸ் சுற்றி முடிச்சுட்டு பார்த்து முடிச்சுட்டு நாம திருப்பி ரிட்டர்ன் போகிறதுக்கும் வந்து நமக்கு பஸ் இருக்குங்க. 4:30 மணி பஸ்ஸில் வந்துட்டு நம்ம 7:15க்கு இன்னொரு பஸ் வரும். பட் 7:15 பஸ் என்ன தெரியுமா, நம்ம ஜலகம்பாறை ஃபால்ஸ் நம்ம இறங்கினோம்ல, உள்ளுக்குள்ள ஃபால்ஸ் வரைக்கும் வராதுங்க. நம்ம இங்கிருந்து வந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கணும். முன்னாடி மக்கள் நடந்துட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ முன்னாடி நடந்தா ஒரு ஊர் வரும். ஸோ அந்த ஊர்ல இருக்கிற பஸ் ஸ்டாப்ல இருந்து தான் வந்து உங்களுக்கு பஸ் கிடைக்கும். ஓகேவா? ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். ஆலமரமா அரசமரமா ஏதோ ஒரு பெரிய மரம் இருக்குங்க. அதுக்கு கீழே ஒரு குட்டி பஸ் ஸ்டாப் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இருந்து தான் வந்து பஸ் கிடைக்கும். உங்களுக்கு கேட்டாவே சொல்லுவாங்க எங்கிருந்து 7 மணி பஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க. ஸோ இது பாருங்க, நம்ம போற பஸ் ஸ்டாப் போற வழியில அப்படியே ஈவினிங் டைம்ல சன்செட் ஆகிறதுக்கும் அப்படியே வானம் வண்ண கோலங்கள் போட்டுட்டு இருக்குங்க. அப்படியே பியோர் கிராமத்து வைபுங்க. வயல்வெளிகள், மாடுகள், சுத்தியும் தென்னந்தோப்பு. ஐயோ, சான்ஸே இல்லைங்க. இவங்கெல்லாம் உண்மையிலேயே சொர்க்கத்துல வாழ்றாங்க. என்ன சொல்றீங்க? கிராமத்து வாழ்க்கையே வந்து வாழ்க்கை தான். பட் என்ன செய்யறது, நம்ம படிச்சு முடிச்சுட்டு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொருளை சம்பாதிக்கிறதுக்கு நகரத்துக்கு வேலை தேடி போக வேண்டியதா தானே இருக்கு. எல்லாருமே வந்து கிராமத்துல உட்கார முடியாது. ஸோ மக்களே, நமக்கு 7:15க்கு வர வேண்டிய பஸ் 7:30க்கு வந்திருக்குங்க. ஆக்சுவலா ஸ்பெஷல் பஸ் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாம வந்த பஸ் தான் திரும்பி வந்திருக்கணும். பட் ஆனா ஆலங்காயம்னு போட்டு வந்துச்சு. நான் கூட ஐயோ என்னடா 7:30 மணி பஸ் 7:15 பஸ் வராதோன்னு நினைச்சா.
பட் வந்துருச்சு. இங்க பாருங்க, ஏதோ பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல்லா. நம்ம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. வரும்போதும் 12 ரூபா தான், திரும்பி போகும்போதும் 12 ரூபா தான், ஜலகம்பாரி டு திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு. ஸோ திருப்பி போற வழியில ஃபுல்லா நமக்கு டே லைட் முடிஞ்சு இருட்டாயிடுச்சுங்க. நல்ல வேலை கரெக்ட் டைமுக்கு வந்தோங்க. நம்ம தர்மபுரியில இருந்து ஏர்லியா கிளம்புனதே வந்து எப்படியாவது ஜலகம்பாறை ஃபால்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிடணும் தான். ஏன்னா நாளைக்கு வந்து நாம ஏற்காடுங்கிற பாருங்க, ஏலகிரி போயிட்டு வரோம். ஏலகிரி போயிட்டு வந்துட்டு நமக்கு ஈவினிங் டைம் கிடைக்காது மோஸ்ட்லி. எப்படியும் லேட் ஆயிடும். நம்ம மலை மேல எல்லாம் போனா சுத்துவோம், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கணும்னு தோணும், அழகு ரசிக்கணும்னு தோணும். ஸோ கண்டிப்பா லேட் ஆயிரும். அதனால சரி ஓகே இன்னைக்கு டைம் இருக்கு வந்துடலான்ட்டு வந்தோம். கரெக்டா நம்ம வந்த டைம்க்குன்னு பாருங்க, அங்கிருந்து கிளம்பும் போது லேட்டு. பட் நல்ல வேலை உள்ள விட்டுட்டாங்க, எதுவும் சொல்லல. அவர் ஆக்சுவலா வந்து டிக்கெட் கவுண்டர்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனா நம்ம வந்திருக்கோமேன்னு சொல்லிட்டு உள்ள சரி போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. உள்ள கொஞ்சம் மக்களும் இருந்தாங்களா, அதனால நமக்கு வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு கிடைச்சது. இல்லாட்டி கொஞ்சம் அவ்வளவுதான், இவ்வளவு தூரம் வந்துட்டு டீல் ஆயிரும், சம்பவம் ஆயிருக்கும். பொங்கல் டைம்ங்கிறதுனால அப்படியே ஃபுல்லா அந்தந்த ஊர்களுக்குள்ள இருக்கிற கோவில் எல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணிட்டு சாமி ஊர்வலம் எல்லாம் எடுப்பாங்களா, சப்பரம் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, சாமி அலங்காரம் எல்லாம் பண்ணி. ஸோ அந்த விசேஷம் எல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. எல்லா ஊரும் வந்து அப்படியே விழா குளம் போன்றிருக்கு. இங்க பாருங்களா, கரெக்டா நான் சொல்லிட்டு இருக்கேன், இங்க ஒரு சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிரைவர் வேற அப்படியே டென்ஷனா இருக்காரு. ஐயோ என்னையா நாங்களே லேட்டா வரோம், நீங்க ரோட பிளாக் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு. ஸோ அழகா தீப்பந்தம் எல்லாம் ஏந்திட்டு ராத்திரி நேரம் எல்லாம் வந்து அவங்க வீட்டுல பலகாரம் எல்லாம் செஞ்சிருப்பாங்கல்ல பொங்கலுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து படையல் வச்சு சாமி கும்பிட்டு இருக்காங்க. அழகா ஒரு குட்டி தேர் மாதிரி வச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. கிராமத்துல இருக்கிற எல்லா வீதிகள்லயும் வந்து இழுத்துட்டு போவாங்க போல. அவங்க வீட்டுல கொண்டு வந்துட்டு சாமி கும்பிட்டு இருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து கிராமத்து சைடு வந்தா அது ஒரு வேற லெவல் வைப் இல்ல. இன்னும் பழைய காலத்துல என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. முன்னாடி ஒருத்தர் த்ரீபந்தம் புடிச்சிட்டு வருவாரு, பின்னாடி மேலதாள வரும், அதுக்கு பின்னாடி மக்கள் தேர் இழுத்துட்டு வர மக்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் சாமி ஊர்வலம், எல்லாரும் ஊர்வலத்துல சாமி கும்பிடுறது அவங்க வீட்டுக்கு முன்னாடி தேர் நிறுத்தி வச்சுன்னு அப்படியே வேற லெவல் வைபா இருக்கும். ஸோ நம்ம பொங்கல் சமயத்துல டிராவல் பண்றங்காட்டி இந்த வைப் எல்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே டிராவல் பண்றதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ். ஸோ அப்படியே பியூட்டிஃபுல்லா கிராமத்தை எல்லாம் பார்த்துட்டு நாம திருப்பத்தூர் டவுனுக்குள்ள வந்தாச்சு மக்களே. ஸோ வேற லெவல்ல இருந்துச்சுங்க. நீங்க திருப்பத்தூர் வந்தா ஜலகம்பாறை போயிட்டு வர்றது வந்து ரொம்ப ஈஸிங்க. இங்க 1 ஹவர்ல நீங்க ஜலகம்பாறை ஃபால்ஸ் ரீச் ஆயிடலாம். பஸ் வந்து டைமிங்ஸ் தான் இருக்கு. ஸோ நீங்க காலையில கிளம்புற பஸ்ல வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா போயிட்டு ஒரு ஹாஃப் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டா வரலாம். ஈவினிங் போனீங்கன்னா இது மாதிரிதான் ஹரிபரியா வரணும். பட் நம்மளோட மெயின் மோட்டிவ் வந்து vlog பண்ணணும் அப்படிங்கிறதுனால பிரச்சனை இல்லை. நீங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணும், நல்லா குளிச்சுட்டு ரிலாக்ஸ்டா சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பிக்னிக் மாதிரி 1 டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணும்னா நீங்க காலையிலேயே போயிடுறது தான் நல்லது. ஓகேவா, நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பஸ் டைமிங்ஸ் வந்து மென்ஷன் பண்றேன். எவ்வளோ ஃபீ வாங்குவாங்க, அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் டைமிங்ஸும் காமிச்சிட்டேன். பஸ் டைமிங்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணுறேன். திருப்பத்தூர்ல இருந்து என்னென்ன டைமிங்ஸ் எல்லாம் ஜலகம்பாறை போகிறதுக்கு இந்த டவுன் பஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் திருப்பத்தூர் பக்கம் வந்தால் சூப்பராக ஜலகம்பாறை ஃபால்ஸ் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் மக்களே. வாங்க இறங்கலாம் மக்களே. கரெக்டா 7:30 மணிக்கு நாம ஜலகம்பாறையில இருந்து கிளம்பி 8 மணிக்கு ரீச் ஆயாச்சுங்க. பேக் டு திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட். செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க வரதுனா நீங்க டே டைம்லயே வந்துட்டு போயிருங்க. நான் வந்து வத்தல் மலை போயிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஜலகம்பாறை போனதுனால ஆக்சுவலா 3 o'clock பஸ் பிடிச்சிருந்தா இன்னும் ஏர்லியாவே வந்திருக்கலாம். நாம 4:30க்கு கிளம்பி கரெக்டா வந்து 8 மணிக்கு திரும்பி வந்தாச்சுங்க. ஸோ செம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸு. நாளைக்கு ஏலகிரி போறோம். ஸோ ஏலகிரி விளாக்ஸும் மிஸ் பண்ணாம பாருங்க மக்களே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருப்பத்தூர் ஜலகம்பாறை ஃபால்ஸ் போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. திருப்பத்தூர் சைடு வந்தா ஜலகம்பாறை ஃபால்ஸ் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. எந்தெந்த மந்த் போகணும்னு சொல்லியிருக்கேன். ஜனவரி மாதம் வரைக்கும் தான் தண்ணி வரும், அதுக்கப்புறம் ஃபால்ஸ்ல தண்ணி வராது. ஸோ அந்த டைம்ல கரெக்டாக பார்த்துட்டு பிளான் பண்ணி வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா?
ஸோ இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம் மக்களே. until then take care and cheers from திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் மக்களே. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.